அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையனுமாகி அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக. ஆமீன். மக்கத்து ரோஜா மதுரத்து ராஜா நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், சன்மார்க்க தொண்டர்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், உலமாக்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், இறைநேசர்கள், குறிப்பாக அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளாக இருக்கக்கூடிய நம்மின் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிருபை என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். ஹிஜ்ரத்தினுடைய பயணத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த ஹிஜ்ரத்தினுடைய பயணம் என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத்தினுடைய பயணத்தை மேற்கொண்டார்கள். இந்த குறைஷ் குஃபார்கள் இருக்கிறார்கள் அல்லவா, இங்க இருக்கக்கூடிய காஃபிர்கள் என்ன பண்ணாங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தொந்தரவுகளை கொடுத்தார்கள். இந்த நாட்டை விட்டு, இந்த மக்காவுடைய நகரத்தை விட்டு துரத்துவதற்காக பலவிதமான முயற்சிகளை செஞ்சாங்க. அதனுடைய உச்சபட்சமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலையை யார் கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு 100 செந்நிற ஒட்டகம். இந்த காலகட்டத்தில் எப்படி பென்ஸ் கார் என்பது விலை உயர்ந்ததாக கருதப்படுகிறதோ, அந்த காலகட்டத்தில் சிவப்பு நிற ஒட்டகம் என்பது விலை உயர்ந்ததாக இருந்தது. அப்படிப்பட்ட 100 ஒட்டகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலைக்கு விதிக்கப்பட்டது. யார் பெருமானாருடைய தலையை கொண்டு வருகிறாரோ, யார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலையை கொண்டு வருகிறாரோ, யார் அபூபக்கருடைய தலையை கொண்டு வருகிறாரோ 100 ஒட்டகம் அவர்களுக்கு பரிசாக வழங்கப்படும் என்பதாக சொல்லப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய உத்தரவு வரை இருக்கிறது, ஹிஜ்ரத்தினுடைய பயணத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும், மக்காவிலிருந்து மதீனாவிற்கு மேற்கொள்ள வேண்டும், ஆனால் தயாராக இருங்கள் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு வந்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்து விட்டது. ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே புறப்பட வேண்டும், முஹாஜிரீனாக ஹிஜ்ரத் செய்யக்கூடியவர்களாக புறப்பட வேண்டும். போய் அபூபக்கர் சித்திக் அவங்களுடைய வீட்டை போய் பார்க்கறாங்க. தஹஜ்ஜத்துடைய நேரம், வீடு திறந்தே வச்சிருக்காங்க. லிமா துஃப்தஹி அபூபக்கர் சித்திக், எதற்காக திறந்தே வச்சிருக்கீங்க அபூபக்கர் சித்திக்னு கேட்டாங்க. அப்ப அபூபக்கர் சித்திக் அவங்க சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், என்று நீங்கள் சொன்னீர்களோ அன்றிலிருந்து என்னுடைய வாசலை நான் மூடவில்லை யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் நான் திறந்தே வைத்திருக்கேன் யா ரசூலுல்லாஹ்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து புறப்படுறாங்க. சுப்ஹானல்லாஹ். வழிகாட்டியாக அப்துல்லாஹ்ங்கறவங்க வர்றாங்க. அபூபக்கர் அவங்களுடைய மகனார் அப்துல்லாஹ்ங்கறவங்க வர்றாங்க. வந்து இந்த இடத்துல இருந்து என்ன பண்றாங்க, அழைத்து கொண்டு போறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குறைஷ் குஃபார்களுக்கு மத்தியிலே, அந்த கடுமையான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல நின்னுட்டு சொன்னாங்க, யா அல்லாஹ், உனக்கு பிடித்த நகரமும் இந்த மக்காதான், உனக்கு பிடித்த நகரம் இந்த மக்காதான், எனக்கு பிடித்த நகரமும் இந்த மக்காதான். இந்த மக்கள் மட்டும் விரட்டவில்லை என்று சொன்னால், இந்த மக்கள் மட்டும் விரட்டவில்லை என்று சொன்னால், இந்த நகரத்தை விட்டு நான் போயிருக்க மாட்டேன், இதே இடத்துல இருந்திருப்பேன் என்று சொன்னால் 1,00,000 நன்மை. இந்த சதக்கா செஞ்சாலும் சரி, தொழுதாலும் சரி, எந்த இபாதத்து செய்தாலும் 1,00,000 நன்மை கிடைக்கும் அல்லவா. அப்படிப்பட்ட ஒரு காரணத்திற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா அல்லாஹ், உனக்கு பிடித்த நகரம் இந்த மக்காதான், எனக்கு பிடித்த நகரம் இந்த மக்காதான், இந்த மக்கள் மட்டும் விரட்டவில்லை என்று சொன்னால் நான் இங்கே இருந்திருப்பேன் என்று சொல்லி கண்ணீர் வடிக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கிருந்து புறப்பட்டாங்க. அல்லாஹ் தஆலா இன்னல்லதி ஃபரத அலைக்கல் குர்ஆன லராதுக இலா மஆல், மீண்டும் இதே இடத்துக்கு உங்களை கொண்டு வருவோம்னு அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்தான். அப்ப இந்த இடத்துல இருந்து புறப்பட்டு போறாங்க. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு கரடுமுரடாக இருக்கு பாருங்க. இந்த பாதைகளை பாருங்க, எவ்வளவு கரடுமுரடாக இருக்கு. இப்படிப்பட்ட இந்த மலையை நோக்கி ஏறிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏறும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முதுகில் சுமந்து கொண்டு ஏறினார்கள். யாருங்க? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதுகில சுமந்துட்டு ஏறுறாங்க. அப்ப அபூபக்கர் அவங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, யா அபூபக்கர், எல்லாருக்கும் எல்லாவற்றையும் நான் ஈடுபடுத்தி கொடுத்து விட்டேன். இல்ல அபூபக்கர் வ ஹதீஜா, அபூபக்கருக்கும் ஹதீஜாவிற்கும் நான் எதையும் ஈடுபடுத்தி கொடுக்க முடியல, அவ்வளவு உதவிகள் இஸ்லாத்துக்காக செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமிதம் பாராட்டி பேசுறாங்க. சுப்ஹானல்லாஹ். இங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போனா ஒரு குகை என்று சொல்லக்கூடிய சௌர் எனும் குகை என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு குகை. அந்த குகையில 2 நபர்கள் மட்டும்தான் இருக்க முடியும், 3வது நபர் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த குகையில போய் உட்கார்றாங்க. உட்கார்ந்த காஃபிர்கள் அந்த கால் தடத்தை பார்த்து அந்த கால் தடத்தை எல்லாம் அழித்து வந்தார்கள். ஆனாலும் என்ன பண்ணாங்க, குறைஷி குஃபார்கள் அந்த கால் தடத்தினுடைய அந்த அழிப்புகளை எல்லாம் கண்டுபிடிச்சு கடைசி அந்த குகையினுடைய மேல் தடத்துல வந்து நிக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்களும் கீழே உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க பார்த்துட்டு பெருமானார்ட்ட சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், உங்களை பார்த்துட்டா, உங்க தலையை பார்த்துட்டா, கீழே குனிஞ்சு பார்த்தா யாருடைய தலை தெரிஞ்சிரும், பெருமானாருடைய தலை தெரிஞ்சிருக்கும். அப்படி சூழ்நிலையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது, என்ன அபூபக்கர், நம்ம 2 பேரும் மட்டும் தான் இருக்கோம் நீங்க நினைக்கிறீங்களா? 3வதாக அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். லா தஹ்சன் இன்னல்லாஹ் மஅனா, நீங்கள் கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்று சொல்லி அந்த நம்பிக்கைக்குரிய வார்த்தையை சொன்னார்கள். உலகத்துல யார் யாரெல்லாம் நம்பிக்கை இழந்து இருக்கிறார்களோ, அல்லாஹ் மீது யார் நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் ஒருபோதும் கைவிட மாட்டான் என்பதற்கு இந்த சௌர் குகையிலே நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருடைய மடியில உறங்குறாங்க. 2 விதமான உறவு சொல்லப்படுகிறது. ஒரு உறவு
அப்படின்னு சொன்னா நட்பு என்ற ரீதியிலே ஏனென்று சொன்ன அந்த குகையில் இருந்த அந்த தோழர் அப்படின்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. தௌர் எனும் குகையில இருக்கும்போது அந்த தோழர் சொன்ன வார்த்தை அந்த லா தஹசன் இன்னல்லாஹ் மஅனாங்கிற அந்த வசனத்தோட வரும்போது அந்த சாஹிப்ங்கிற அந்த வார்த்தை வரும். அப்படிப்பட்ட அந்த தோழர் என்ற அந்த ஒரு அடிப்படையில ஒரு உறவு வருது. இரண்டாவது உறவு என்ன அப்படின்னு சொன்னா மாமனார் மருமகன். என்னங்க, மாமனார் மருமகன் தன்னுடைய மகள் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை கொடுத்திருக்கிறாங்க. அப்ப ரெண்டு விதமான உறவு இருக்கு. ஒரு மாமனார் மருமகன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கும் ஒரு உதாரணம். என்ன, ஒரு நட்பு என்று சொன்னால் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கும் உதாரணம். சுப்ஹானல்லாஹ். அந்த சவுர் குகையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வந்து தான் மடியில படுக்க போட்டிருக்காங்க. என்னங்க, படுத்து உறங்கிக்கிட்டே இருக்காங்க. நீண்ட நேரமாக உறங்குறாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்படி உறங்கிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா என்ன, அபூபக்கர் சித்திக் அவங்களுடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் கொட்டுது. பெருமானார் திடீரென்று விழிக்கிறாங்க. விழிச்சிட்டு லிமா தபக்கி அபூபக்கர் சித்திக், எதற்காக அழுகிறீர்கள் அபூபக்கர் சித்திக் அப்படின்னு கேட்டாங்க. யா ரசூலுல்லாஹ், உங்களை பார்க்க வேண்டும் என்பதற்காகவே ஒரு கருநாகம் இருந்து கொண்டிருந்தது யா ரசூலுல்லாஹ். அதை நான் மறைத்துக் கொண்டிருந்தேன். உங்களுடைய தூக்கம் கெட்டுவிடக் கூடாது என்பதற்காக நான் ஆடாமல் அசையாமல் இருந்து கொண்டிருந்தேன். ஆனால் என்னால் சமாளிக்க முடியவில்லை. அந்த வலி தாங்க முடியவில்லை. என்னை தீண்டி விட்டது யா ரசூலுல்லாஹ். அதனால் என்னுடைய வலி தாங்க முடியவில்லை. அந்த வலியின் காரணமாக நான் அழுது விட்டேன் யா ரசூலுல்லாஹ்னு சொல்லும்போது தன் உமிழ் நீரை எடுத்து அந்த இடத்துல வச்சு அவங்களுக்கு ஷிஃபாவை கொடுத்தாங்க. சுப்ஹானல்லாஹ். அந்த கற்பாறைகளுக்கு மத்தியில தண்ணீர் இல்லாத இந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியில தண்ணீருடைய ஓட்டம் ஏற்படுது. அந்த தண்ணீர் எடுத்து குடிக்கிறாங்க. அவ்வளவு மதுரமான ஒரு தண்ணீர், அற்புதமான தண்ணீர். அந்த தண்ணீரை குடிக்கும் போது என் வாழ்நாள் இப்படிப்பட்ட ஒரு தண்ணீரே நான் குடிச்சது இல்லைன்னு சொன்னாங்க அபூபக்கர் சித்திக். அப்ப சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்போதுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், வானவர்களின் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த இடத்துல ஒரு ஊற்றை ஏற்படுத்தி போனாங்க. இது சொர்க்கத்தினுடைய நீர்னு சொன்னாங்க. கற்பாறைகளுக்கு மத்தியிலே தண்ணீர் வரக்கூடிய பாக்கியத்தை இறைவன் கொடுத்திருக்கிறான் சொன்னால் கடலை தெடலாகவும் கடலை கடலாக மாற்றக்கூடிய சக்தி யார்கிட்ட இருக்குங்க? அல்லாஹ்ட்ட இருக்கு. அப்ப அல்லாஹ்வின் மீது நாம் நம்பிக்கை வைத்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டான். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அல்லாஹ் எடுத்த ஆயுதம் என்ன தெரியுமா? அவங்க 100 ஒட்டக ஆயுதமா எடுத்தாங்க. பெருமானாருடைய தலைக்கு 100 ஒட்டகம். இன்னைக்கு பென்ஸ் கார் எப்படி விலை உயர்ந்ததாக இருக்குதோ அதை விட என்னங்க ரோல்ஸ் ராய்ஸ் சொல்றோமே அந்த மாதிரி விலை உயர்ந்ததாக கருதப்படுதோ அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் சிவப்பு நிற ஒட்டகம்னு அவங்க எடுத்தாங்க. ஆனா அல்லாஹ் எடுத்த ஆயுதம் என்ன தெரியுமா? என்னங்க, சிலந்தி வலை. அவர்களை காப்பாற்றுறதுக்காக அல்லாஹ் எடுத்த ஆயுதம் என்னங்க, அற்பத்திலும் அற்பமாக ஒரு குச்சியை வச்சு நோண்டாங்க. சிலந்தி வலையும் புறாக்களும் இருக்கிற இடத்துல மனிதர்கள் இருக்க மாட்டாங்க. எனவே திரும்பி போயிட்டாங்க. அப்ப அல்லாஹ் நினைச்சான்னா எதையும் மாற்றி விடுவார். இந்த இடத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்னவென்று சொன்னால், எப்படிப்பட்ட சூழ்நிலையும் நீங்கள் அல்லாஹ்வை மட்டுமே நம்ப வேண்டும். மனிதர்கள் எல்லாம் ஏமாற்றி விடுவார்கள், மக்கள் எல்லாம் ஏமாற்றி விடுவார்கள். ஆனா அல்லாஹ் ஒருபோதும் ஏமாற்ற மாட்டார். அல்லாஹ் ஒருபோதும் நம்பிக்கை இழக்க வைக்க மாட்டார். உங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வின் மீது மட்டும் நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். அப்ப அங்கிருந்து புறப்பட்டு மதீனாவுக்கு போறாங்க. இங்க மக்காவை நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த குறைஷி குஃபார்கள் கொடுத்த அந்த வேதனைகள் எல்லாம் தாங்க முடியாம அந்த மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போகும்போது மதீனாவுடைய அன்சாரி தோழர்கள், உதவி செய்யும் தோழர்கள், அவங்களுக்கு பேரு என்னங்க, அந்த தோழர்களுக்கு பேருங்க அன்சாரி. அன்சாரின்னு சொன்னா உதவி செய்யும் தோழர்கள் அர்த்தம். அவங்க நின்னுட்டு பெருமானாரை வரவேற்றாங்க. எப்படிப்பட்ட ஒரு தருணம்னு சொன்னா, யாருக்கும் வீடு இல்ல, யாருக்கும் சாப்பாடு இல்ல, உணவு இல்ல, உணவு இல்லாதவங்களுக்கு உணவு கொடுத்தாங்க, சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க, வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுத்தாங்க. ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்க முடியுமா நம்மளால? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு கிளாஸ் தண்ணி நம்மள்ட்ட குடிச்சிடும், இன்னொரு கிளாஸ் நம்மள்ட்ட இருக்குது, அந்த தண்ணியை தூக்கி பிறர் கேட்டா கொடுக்க முடியுமா? ஆனா வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுத்தாங்க. உச்சபட்சமாக 2 மனைவி திருமணம் முடித்திருந்தால் அவர்களிலே தலாக் விட்டு ஷரியத்துடைய அடிப்படையிலே அந்த 2வது மனைவியை முதல் நபருக்கு திருமணம் முடிக்காதவர்களுக்கு திருமணம் முடிச்சு